ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் நடுவில் உள்ள தள்ளி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஏலக்கி வாழைப்பழம் சேர்த்ததுனால 2 சேர்த்துருக்கேன், ஏன்னா அது சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் சப்போஸ் பெரிய வாழைப்பழம் வச்சுருந்தீங்கன்னா 1 போதும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் போட்டும் நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பேஸ்ட்டாக நல்லா இருக்காது. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை கையாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்க அந்த வெல்லம் பவுடர் டஸ்ட் எதுவுமே இருக்காதுன்றதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் சப்போஸ் டஸ்ட் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த அரிசி மாவு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த வாழைப்பழம் வெல்லத்தோடு சேரும் போது அது நல்லாவே திக்காயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அப்படியே விட்டுருங்க. 1/2 hour கழித்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, தேங்காவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை துருவி சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அப்பம் செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் அப்பம் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை அது மேலே நம்ம எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வரும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அது வந்துடும். இப்போது இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்குல்ல, அந்த எண்ணெயை இந்த மாதிரி குழிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. அந்த குழிக்கரண்டிக்குள்ளே நம்ம மாவு ஊற்றிட்டு லைட்டாக அந்த எண்ணெயை சுட சுட இருக்கும் போதே மேலே அதில் ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வரும். அதுக்கப்புறம் அந்த குழிக்கரண்டிலேருந்தே அந்த அப்பம் அழகாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஷேப் ரொம்பவே அழகாக ரவுண்டாக பால் மாதிரி வரும். இப்போ 1 minute இந்த மாதிரி எண்ணெயிலே விட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது லைட் கலராக வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் அது ஆற கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். இப்போ நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.